வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சயின்ஸில் 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற ஒளியியல். டோட்டல் 50 கொஷின்ஸ். பார்ட் 1ல் 25, ரிமைண்டர் வீடியோஸ் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒளி மூலங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. ஒளி மூலங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. 1. இயற்கை ஒளி மூலங்கள். 2. செயற்கை ஒளி மூலங்கள். ஒளியை உமிழும் பொருட்கள் ஒளி மூலங்கள் என்கிறோம். ஒளியை உமிழும் பொருட்களை ஒளி மூலங்கள் என்கிறோம். உயிரினங்களை ஒளியை உமிழும் தன்மையை பெற்றிருக்கும் பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிரிய ஒளிதல். உயிரினங்களை ஒளியை உமிழும் தன்மையை பெற்றிருக்கும் பண்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உயிரிய ஒளிதல். தாவரங்களின் முக்கிய ஒளி மூலம் சூரிய ஒளி. தாவரங்களுக்கு முக்கிய ஒளி மூலம் சூரிய ஒளி. முதன்மையான இயற்கை ஒளி மூலம் சூரியன். முதன்மையான இயற்கை ஒளி மூலம் சூரியன். இயற்கை ஒளியை உமிழும் உயிரிகள் மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன். இயற்கை ஒளியை உமிழும் உயிரிகள் மின்மினி பூச்சி, ஜெல்லி மீன். செயற்கை ஒளி மூலங்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை எரியும் மெழுகுவர்த்தி, நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. செயற்கை ஒளி மூலங்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை எரியும் மெழுகுவர்த்தி, நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. செயற்கையாக ஒளியை உமிழும் ஒளி மூலங்கள் வகைகள்: வெப்ப ஒளி மூலங்கள், வாயுவிறக்க ஒளி மூலங்கள். செயற்கையாக ஒளியை உமிழும் ஒளி மூலங்கள் வகைகள்: வெப்ப ஒளி மூலங்கள், வாயுவிறக்க ஒளி மூலங்கள். வெப்ப ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு: எரியும் மெழுகுவர்த்தி, வெண்சுடர் எரி விளக்கு. வெப்ப ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு: எரியும் மெழுகுவர்த்தி, வெண்சுடர் எரி விளக்கு. வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு: நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு: நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. நன்கு ஒளியை தரும் ஒளி மூலம் சந்திரன். நன்கு ஒளியை தரும் மூலம் சந்திரன். ஒளியானது நேர்கோட்டில் செல்லும், தானே வளைந்து செல்லாது. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும், தானே வளைந்து செல்லாது. ஒளிக்காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் யார்னா? அல் ஹசன் ஹைத்தம். ஒளிக்காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர் யார்? அல் ஹசன் ஹைத்தம். ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான ஒரு கருவி ஊசித்துளை கேமரா. ஒளி நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான ஒரு கருவி ஊசித்துளை கேமரா. சூரியன் இயக்கத்தை பதிவு செய்ய எது பயன்பட்டது? ஊசித்துளை கேமரா. சூரியன் இயக்கத்தை பதிவு செய்ய எது பயன்பட்டது? ஊசித்துளை கேமரா. கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தவர் அல் ஹசன் ஹைத்தம். கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தவர் அல் ஹசன் ஹைத்தம். ஊசித்துளை கேமரா எதற்கு பயன்பட்டது? நிலையான பொருட்களை புகைப்படம் எடுக்க, சூரிய கிரகணத்தை காண்பதற்கு, அதனை பதிவு செய்வதற்கும். ஊசித்துளை கேமரா எதற்கு பயன்பட்டது? நிலையான பொருட்களை புகைப்படம் எடுக்க, சூரிய கிரகணத்தை காண்பதற்கு, அதனை பதிவு செய்வதற்கும். படுகோணம் எதிரொளிப்பு கோணம் சமமாக இருக்கும். படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமமாக இருக்கும். சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்யவும் புகைப்படம் எடுக்கவும் முறையை என்ன பெயர்னா? சோலோகிராஃபி. சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்யவும் புகைப்படம் எடுக்கவும் முறைக்கு என்ன பெயர்னா? சோலோகிராஃபி. வெற்றிடத்தில் ஒளியானது எவ்வளவு தொலைவு செல்லும்னா? நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். வெற்றிடத்தில் ஒளியானது எவ்வளவு தொலைவு செல்லும்னா? நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இது மாதிரி 2 கலர்ஸை கொடுத்துட்டு அது எந்த நிறத்தில் வரும்னு கேட்பாங்க. ஒரு சிவப்பு ப்ளஸ் ஒரு நீலம் ஈக்குவல் டு மெஜந்தா. ஒரு சிவப்பு ப்ளஸ் ஒரு நீலம் ஈக்குவல் டு மெஜந்தா. ஒரு நீலம் ப்ளஸ் ஒரு பச்சை இஸ் ஈக்குவல் டு சயான். ஒரு நீலம் ப்ளஸ் ஒரு பச்சை இஸ் ஈக்குவல் டு சயான். ஒரு பச்சை ப்ளஸ் ஒரு சிவப்பு இஸ் ஈக்குவல் டு மஞ்சள். ஒரு பச்சை ப்ளஸ் ஒரு சிவப்பு இஸ் ஈக்குவல் டு மஞ்சள். ஒரு சிவப்பு ப்ளஸ் ஒரு பச்சை ப்ளஸ் ஒரு நீலம் இஸ் ஈக்குவல் டு வெள்ளை. ஒரு சிவப்பு ப்ளஸ் ஒரு பச்சை ப்ளஸ் ஒரு நீலம் ஈக்குவல் டு வெள்ளை. கண்ணணு ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை வெண்மை. கண்ணிருள் ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை வெண்மை. கண்ணிருள் ஒளியின் அனைத்து நிறங்களில் இல்லாத இடம் எவற்றாக தோன்றும்னா? கருமை. கண்ணிருள் ஒளியின் அனைத்து நிறங்களிலும் இல்லாத இடம் எவ்வாறாக தோன்றும்? கருமை. ஒளி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு: கண் கண்ணாடி, தூய கண்ணாடி குவளை, தூய நீர், பேருந்து முகப்பு கண்ணாடி. ஒளி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு: கண் கண்ணாடி, தூய கண்ணாடி குவளை, தூய நீர், பேருந்து முகப்பில் கண்ணாடி. பகுதி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு: சொரசொரப்பான கண்ணாடி. பகுதி ஊடுருவும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு: சொரசொரப்பான கண்ணாடி. ஒளி ஊடுருவா பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு: கட்டச்சுவர், கெட்டியான அட்டை, கல். ஒளி ஊடுருவா பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு: கட்டடச் சுவர், கெட்டியான அட்டை, கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.